அது உண்மைங்க. அவர் பேசுறது உண்மைங்க. நான் நயினார் நாகேந்திரன் சொல்வதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். எஸ், நயினார் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி தெரியலன்னா அது கண்டிப்பாக தப்புங்க. அதை கொண்டு வரணுங்க. அதை அவர் பெருசாக பேசணும். இன்னைக்கு இந்த சம்பவம் வரும்போது பேசுகிறாரு. எல்லாருக்குமே தாங்க நான் சொல்கிறேன். இது வந்து தமிழ் ஜனமாக இருக்கலாம், புதிய தலைமுறையாக இருக்கலாம். நாளைக்கு சன் டிவியை எடுத்தாங்கனாலும் நம்ம இதை தான் பேசுவோம். நியூஸ் 18 வந்து அதே மாதிரி வந்து எடப்பாடி பீரியடில் தூக்கி வெளியில் போட்டாங்க. இதே பிரச்சனை தான். தமிழ் ஜனத்துக்காக அவர் பேசுகிறாருன்னா நியாயமானது தான். அப்போ தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் அரசாங்கத்தோட தயவில் தான். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசாங்கத்தோட தயவில் தான் இந்த தொலைக்காட்சிகள் நிற்குது. எவ்வளோ தான் இப்போ வந்து டிஷ் வந்ததுனாலும், எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து தனியார் எஸ்சிவி மாதிரியான கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலும் ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் மக்கள் பார்ப்பது 100 ரூபாய் கட்டணம்னு நினைக்கிறேன். வந்து ஆமாம், 100-120 ரூபா தான். 120 ரூபாயில் வந்து மக்கள் பார்ப்பது வந்து அரசு கேபிள் தான். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அரசு கேபிள் டிவி தான் இருக்குது. ஆமாம், அரசு கேபிள்லேருந்து ஒருத்தன் உருவுறானா அது வந்து அந்த சேனல்ஸை வயிற்றில் அடிக்கும். இப்போ நான் சொல்லேன், இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் இன்னும் 12 நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள், குரூஷியல் டே.